அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். நீட் 2024 எக்ஸாமினேஷன் மே மாதம் 5ஆம் தேதி எழுத போகிறீங்க. குழந்தைங்க எஃபெக்டிவாக இன்வால்வ்மெண்டோட ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ லாஸ்ட் 5 days நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காமல் எங்கள் வீடியோஸ்க்கெல்லாம் ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நிறையா படிச்சுக்கிட்டே இருக்கும். அது +1 ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அது +2 ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதில் நிறைய சாப்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம லாஸ்ட் 5 days எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ நியூ சாப்டர்ஸ். உங்களுக்கும் நீங்கள் ஒரு சில சாப்டரில் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, ஒரு சில சாப்டரில் வீக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, ஒரு சில சாப்டர்ஸ் ப்ரிப்பேரே பண்ணாமல் விட்டுருப்பீங்க. ஏன்னா எல்லாத்தையும் எல்லா நாளையும் படிக்க முடிஞ்சிருக்காது. எல்லா விரலும் ஒரே மாதிரி கிடையாது. ஒரு சிலர் எல்லா சாப்டரையும் தரவாக இருந்திருப்பாங்க, ஒரு சிலர் 80% தரவாக இருந்திருப்பாங்க. அப்போ இந்த சுச்சுவேஷனில் நோ நியூ சாப்டர்ஸ். புதுசாக ஒரு சாப்டரில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இந்த 5 days நீங்கள் எந்த சாப்டர்லாம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கீங்களோ அந்த சாப்டரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். என்இபினா என்ன சார் அப்படின்னா, என்சிஆர்டியில் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குங்க. அது எல்லாமே பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அந்த என்சிஆருடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கான்னு பாருங்கள். இல்லைனா திருப்பி ரீகால் பண்ணி ரிவிஷன் பண்ணுங்கள். என்சிஆருடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம், என்சிஆர்டியோட ஒவ்வொரு சாப்டருக்கு முன்னாடி சம்மரி கொடுத்துருப்பாங்க. என்சிஆருடைய சம்மரி பாயிண்ட்ஸை ரீகால் பண்ணுங்கள். அதை திருப்பி படித்து பாருங்கள். அப்போ என்சிஆருடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம், என்சிஆருடைய சம்மரி பாயிண்ட்ஸ், இதில் நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அடுத்தது எம்ஆர்பி, மல்டிபிள் சாய்ஸ் பேஸ்ட் கொஸ்டின், ரிவிஷன், ப்ராக்டிஸ். எம்சிக்யூ அப்ரோச்சில் நீங்கள் என்ன பண்ணணும், சாப்டர் வைஸ் ரிவிஷன் பண்ணிவிடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு சாப்டர்லையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்குங்க, அதெல்லாமே சால்வ் பண்ணிவிடுங்க. திருப்பி ரீகால் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம நிறைய படிச்சிருப்போம், அது ரீகால் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 5 days நம்ம ரீகால் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். புதுசாக ஒரு சாப்டர் எடுத்துகிட்டு நீங்கள் உடனே நியூ சாப்டர் போயிட்டு அதில் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி பார்த்தா அதில் ஒரு கேள்வி வந்துடுமான்னு பண்ணாதீங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிற சாப்டரில் திருப்பி ரிவிஷன் பண்ணுங்கள். எம்சிக்யூ அப்ரோச், ரிவிஷன், ப்ராக்டிஸ், அந்த சாப்டரில் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரையும் சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எம்சிக்யூ அப்ரோச்சில் ரிவிஷன் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது மட்டுமா, நீங்கள் எக்ஸாமினேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கு இது வரைக்கும் நீங்கள் நம்பிக்கையாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ரிப்பேர் வித் கான்ஃபிடன்ஸ். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸை நீங்கள் விட்டுறாதீங்க. நம்மளால் முடியும், நம்மளால் எக்ஸாமினேஷன் நல்லா எழுத முடியும், நீட் 2024 தானே, என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ப்ரிப்பேர் வித் கான்ஃபிடன்ஸ். கடைசி வரைக்கும் நீங்கள் கான்ஃபிடன்ஸை விட்டுறாதீங்க. இப்போ ப்ரிப்பேர் வித் கான்ஃபிடன்ஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நோ ஃபியர், நோ டென்ஷன். அது இந்த நீட் எக்ஸாமினேஷன் தானே, அதுக்காக எதுக்கு நம்ம பயப்படணும்? அப்படியே நம்ம +2 எக்ஸாமினேஷன் எழுதலையா, எத்தனை சப்ஜெக்ட் எழுதியிருக்கோம், 10th எக்ஸாமினேஷன் எழுதலையா, அதே மாதிரி ஒரு எக்ஸாம் தான் நினச்சிட்டு பயம் இல்லாமல் நீங்கள் போங்க. பயம் இல்லாமல் எக்ஸாமினேஷனுக்கு போங்க. அந்த டென்ஷன் இல்லாமல் போங்க. அது ஐயோ அப்படியா, அதை படிக்கலையே அப்படிங்கிற இதே வேண்டாங்க. நோ ஃபியர், நோ டென்ஷன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் படிச்சிருக்கிறோமோ, அது நிறைய படிச்சிருப்பீங்க, அதை ஒழுங்காக எழுதணும் அப்படின்னா இந்த ரெண்டு முக்கியங்க. பயம் வேண்டாம், பதட்டம் வேண்டாம். எதுக்கு பயம் வருதுன்னா, ஐயோ நம்ம இந்த வருஷம் எப்படியாவது கவர்மெண்ட் காலேஜ் வாங்கிட முடியுமா, நமக்கு MBBS சீட்டு கிடச்சிருமா அப்படிங்கிற பயம் உள்ளே வரும். அந்த பயம் உள்ளே வந்ததுனாவே நம்ம படித்ததெல்லாம் மறந்துடும். அப்புறம் பதட்டம் வரும், ஐயோ அந்த சாப்டர் ரிவிஷன் பண்ண மாட்டோமே, அந்த ஃபார்முலா மறந்துருச்சு. இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா நீ கடைசி நேரத்தில் போய்ட்டு பதட்டமாக இருப்பாங்க. அந்த பதட்டமே வேண்டாங்க. கோ வித் ரிலாக்ஸ். நீட் 2024 எக்ஸாமினேஷன், அது என்ன எக்ஸாமினேஷன், அதை நம்மளால் எழுத முடியுங்க. கான்ஃபிடன்ஸோட, ஒரு ஃபியர் இல்லாமல், ஒரு டென்ஷன் இல்லாமல், ஒரு பயம் இல்லாமல், ஒரு பதட்டம் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் காலுக்கு ரிலாக்ஸாக போனீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் படித்த அதில் வந்த கொஸ்டின்ஸை கண்டிப்பாக நல்லா எழுத முடியும், நல்ல மார்க் வாங்க முடியும். அது மட்டுமா, குட் ஃபுட்டுங்க, நல்ல சாப்பாடு. அது வெய்ய காலமாக இருக்குது, வெயில் சுட்டரிக்குது, எல்லா ஊர்லேயும் சுட்டரிக்குது. நிறைய தண்ணி குடிச்சுக்குங்க, லிக்விட் ஐட்டம் நிறைய சேர்த்துக்குங்க. புதுசாக அந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் சேர்த்து உடம்பை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க, ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. குட் ஃபுட் சாப்பிடுங்க. அது மட்டுமா, 7 hours ஸ்லீப் எடுத்துக்கங்க. கண்டிப்பாக எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி லாஸ்ட் 3 days எல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கம் அப்படிங்கிறது 6 to 7 hours இருக்குதுங்க. லாஸ்ட் 1 degree வெடி வரைக்கும் படித்து கடைசியில் படித்ததும் மறந்துடும். அப்போது ஒரு நல்ல தூக்கம் வேணும். அட்லீஸ்ட் எக்ஸாமினேஷன் லாஸ்ட் 3-5 days எல்லாம் பார்த்தீங்கன்னா 7 hours, அட்லீஸ்ட் 6 to 7 hours ஸ்லீப் பர் டே இஸ் ரிக்வயர்டுங்க. ஏன்னா தூங்கி நல்லா எந்திரிச்சு போனீங்கன்னா தான் நீங்கள் படித்ததெல்லாம் திருப்பி ரீகால் பண்ண முடியும். எக்ஸாமினேஷனில் நீங்கள் படித்த மாதிரி இருக்குது, தெரிஞ்ச மாதிரி இருக்குது, ஆன்சர் வர மாட்டேங்குது அப்படிங்கிற அப்ரோச்செல்லாம் வரும். அதனால் அனலிட்டிக்கல் அப்ரோச்செல்லாம் வேணும். அப்படிங்கிறனால நீங்கள் என்ன பண்ணணும், 7 மணி நேரம் கண்டிப்பாக 7 hours ஸ்லீப்பிங் தேவைப்படும்.
அதே மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. பயம் வேண்டாம், பதட்டம் வேண்டாம். நோ டென்ஷன், நோ ஃபியர். ப்ரிப்பேர் வித் கான்ஃபிடன்ஸ். ப்ரிப்பேர் வித் கான்ஃபிடன்ஸ். இந்த கான்ஃபிடன்ஸோடு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணினா நீங்கள் நீட் 2024 எக்ஸாமினேஷனில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மார்க் வாங்க முடியும். நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரியிலையும் போக முடியும். அப்படியே இல்லைன்னா நிறைய வழிகள் இருக்குதுங்க. பயப்படாதீங்க, அதுக்கான வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.